திட்டம் செஞ்சிருந்தா நல்லா இருக்கும், இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்க மனசுல ஒரு திட்டம் இருக்குல்ல? மீண்டும் வேட்பாளரா போட்டியிட போறீங்க, அந்த திட்டம் எதனா இருக்கா சார் உங்களுக்கு? திட்டங்களை மனதில் வைத்திருக்கிறேன், அதை செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். அது என்னென்ன திட்டங்கள் என்பதை மீண்டும் நீங்க போட்டியிடுறது எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப உங்களுக்காக மாவட்ட செயலாளரா உங்க மகன் பணியாற்ற போறாரு. இது உங்களுடைய தேர்தல் காலத்துல அவருடைய முதல் பணி. நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதியா என்ன ஐடியா எதனா கொடுத்திருக்கீங்களா? பல ஆண்டுகளாக எனக்கு தேர்தல் பணி ஆட்சி இருக்கிறார். எனவே அவருக்கு அந்த அனுபவம். அதே போல உடைஞ்ச கண்ணாடி, கிழிஞ்ச துணி, திமுகவோட தேர்தல் அறிக்கை உடைஞ்ச கண்ணாடியோ கிழிஞ்சு போன துணியும் மாதிரி இருக்கு அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் நேற்று கடுமையா பேசியிருக்காரு திமுகவை. அவரெல்லாம் நான் தலைவராக கருதுவதில்லை. தொகுதி உங்க கோவில் மக்கள் பார்த்தோம்னா சாமின்னு சொல்லிருக்கீங்க. இந்த கோவிலுக்கும் சாமிக்கும் திருப்பியும் பணியாற்ற வந்திருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க சார் இதை? என்னென்ன பணிகள், அதாவது ஏதாவது ஒரு பணி உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்குல்ல சார், இந்த பணியை காட்பாடி மக்களுக்கு செய்யணும். நான்கு முறை போட்டி நடக்குது. இந்த 4 முறை போட்டி காட்பாடியில உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? எத்தனை முறை போட்டி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். எதிர்கட்சியெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, காட்பாடியில எந்த ஒரு நலத்திட்ட பணிகளும் செய்யல, மீண்டும் இவங்க ஒன்னால ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, நாங்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாக்கு சேகரிக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? என்னென்ன செய்து என்பது என் மக்களுக்கு தெரியும். இது என்ன அதெல்லாம்